அதில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். இஃப் இன் கேஸ் எனி ஆக்சிடென்டல் ரிப்பேர் இல்லை ஏதாவது ஒரு டேமேஜஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற ஸ்க்ரூஸே காமிச்சு கொடுத்துரும். இப்போ இந்த போல்ட் நெட் ஃபேக்ட்ரி ஃபினிஷில் இருக்கும். இஃப் இன் கேஸ் எனி ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பேசிக் இதெல்லாம் அந்த போல்ட் நெட் எதுக்காவது ரிமூவ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். அதே மாதிரி இனிஷியலாக இதிலெல்லாம் மார்க்கிங்ஸ் இருக்கும். எல்லா மேஜர் இதில் வந்து உங்களுக்கு மார்க்கிங்ஸ் தெரியும். ஒரிஜினலாக இருக்கிறது எல்லாமே கம்பெனியோட மார்க்கிங்ஸ் இருக்கும். இதோ இருக்கு வரும், இதெல்லாம் கம்பெனியோட மார்க்கிங்ஸ். இது வந்து ஒரு பேசிக் இந்த மாதிரி இருக்கிறதுலாம். இப்போ இன்கேஸ் இந்த இடம்லாம் நம்மளுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா இந்த இதெல்லாம் சம்டைம்ஸ் எடுத்திருப்பாங்க, ரிமூவ் பண்ணி மாட்டினாங்கன்னா அது ரிமூவ் பண்ண இதுவே தெரிஞ்சிடும். இது வந்து ஃபார் பிராண்ட் நியூ கார்ஸ், இப்போ ரொம்ப லேட்டஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் ஓல்டு கார்ஸ்க்குள்ளே வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தாலே போதும். இப்போ இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணி போட்டிருந்தோம்னாவே தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் சரி ஓகே இது ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு நெட்லயே கண்டுபிடிக்க முடியும் கார் நல்லா இருக்கா இல்லையா முடியும். இது எல்லாமே பை எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நீங்க புதுசா ஒருத்தர் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறப்போ அது கொஞ்சம் கஷ்டம். டயர் மேக்ஸிமம் ஒரு டயர் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். எல்லா டயர்ஸ்லயுமே அதோட இயர் வந்துடும். ரெண்டாவது அதோட மார்க்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 12,000 கிலோமீட்டர்ஸ் ஓடுனதுக்கான டயர் தான் இதெல்லாம் மினிமம் 60,000 கிலோமீட்டர்ஸ் ஓடும். ஆக்சுவலாக நீங்கள் அந்த மார்க்கிங் பார்த்தீங்கன்னா போதும். டயரில் ஒன்றும் பெருசாக சீட் பண்ணலாம் முடியாது. ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஓரளவுக்கு மார்க் இருக்கணும், டயர் மார்க் இருக்கணும். நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ சில பேர் வந்து ரொம்ப ப்ரீமியம் காரையே ரொம்ப டிராஸ்டிக் கம்மியாக சொல்லுவாங்க. அந்த கார் இவ்வளோ சீப்பாலாம் எங்கே விற்கிறாங்க, எப்படி விற்பாங்கன்ற ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாம் நம்பி வாங்கலாமா? அதெல்லாம் நம்பி வாங்கலாமான்னா சில விஷயம் ஹிடன் இருக்கு. ஒரு சில விஷயம் வந்து அதுதான் அதோட மெக்கானிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு தான் அதோட ப்ரைஸ் ஆகும். நீங்கள் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குதுன்னு போகிற இடம் வந்து உங்களுக்கு அதோட சர்வீஸ் தான். அது உள்ளே இருக்கிற விஷயம் என்னன்னு தெரியாமல் நம்ம எடுக்கவே முடியாது. இப்போ சொல்லுவாங்கள்ல லைட்டாக டயர் பாயிண்ட் கொஞ்சம் 70% இருக்குது, லைட்டாக டென்ட் இருக்குது, இல்லை சீட்லாம் நல்லா இருக்கு சொல்லுவாங்க. இருந்துச்சுன்னா அதெல்லாம் எப்படி வேணால் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு 50-60,000 இருந்தால் கிடச்சிரும். பட் இன்ஜினில் என்ன இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்காமலாம் வாங்கக்கூடாது. பெரிய கார் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸில் வேலை இருந்தாலே வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும். அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்து வாங்குறது பெஸ்ட். டீசலாக பெட்ரோலாக எது வாங்கலாம்? அவங்களோட யூசேஜ் தான். இன்னைக்கு மந்த்லி வந்து லெஸ் தென் 2,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறாங்கன்னா பெட்ரோல் காசு போதும். 3,000 ஓட்டுறாங்கன்னா பெட்ரோல் காசு போதும். ஒருத்தங்க மாதத்துக்கு 7-8,000 கிலோமீட்டர்ஸ் 10,000 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ரெகுலர். அவங்களுக்குலாம் டீசல் காசு தான் ப்ரிஃபர். அதிகமாக ஓட்டுறவங்க டீசல். ஆமாம். ஸோ செகண்ட் ஹேண்ட் காரில் மைலேஜுமே அடி வாங்குவாங்க. ஏன்னா நிறைய பேர் ஓட்டி அது டேமேஜ் ஆகி வருது அப்படின்னு. ஸோ மைலேஜ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் வாங்குற காரில்? அதுதான் அவங்களோட டிரைவிங் ஸ்கில் தான். ப்ராம்ப்டான சர்வீஸ் இருந்துச்சுன்னா ஓட்டுறவங்களோட டிரைவிங் ஸ்கில் தான் மைலேஜ்லாம். சிட்டியில் நீங்கள் அதை வந்து எதிர்பார்க்கவே முடியாது. என்ன கார் எடுத்தாலும் 10 to 12 தான், அவ்வளோதான் இருக்கும் மினிமமாக ஒரு மைலேஜ்லாம். நீங்கள் ஹைவே யூஸ் பண்ணுறப்பெல்லாம் அவங்களோட டிரைவிங் ஸ்கில் தான். அதை எப்படி ஆர்பிஎம்மில் மெயின்டைன் பண்ணி எப்படி ஓட்டுறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு மைலேஜ்.